ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வாரத்துக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்குறோம். மைக்கேல் ஏஞ்சலோட மெசேஜ் பார்க்குறோம். இது வந்து ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷன். உங்களோட லவ் லைஃப், மேரேஜ் லைஃப், ஃபைனான்ஸ், ஜாப், கேரியர், ஹெல்த் எல்லாத்துக்குமான ஒரு கைடன்ஸாக பார்க்க போகிறோம். இதில் அவரோட பிளஸிங்ஸ் என்ன, கைடன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதில் 3 பைல் வைக்கிறேன். அந்த பைல் வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியும். அந்த பைல் பட்டர்ஃப்ளை இருக்குது, ஓகேவா? அந்த பட்டர்ஃப்ளைல எந்த பட்டர்ஃப்ளை உங்களுக்கு ரெசனேட் ஆகுதோ சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணுங்க. உங்களோட இஷ்ட தெய்வம், குல தெய்வம், இல்லை எந்த குருமார்களை ப்ரே பண்றீங்களோ அவங்களுக்கு ஒரு தேங்க் பண்ணுங்க. சரியா? பார்த்துடலாமா? உங்களுக்கு இந்த வரும் வாரத்துல என்ன ஒரு அற்புதங்கள் நடக்க போகுது, ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு என்ன பிளஸிங்ஸ் கைடன்ஸ் கொடுக்குறார் அப்படின்ட்டு. பைல் 1 ஃபர்ஸ்ட் பைல் சூஸ் பண்ணவங்களுக்கான ப்ரிடிக்ஷன். செல்லங்களே, இந்த பைல் ரீடிங் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுங்க, ஹைப் ஒன்று பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வாரத்தில் பௌர்ணமி தினம் வருது. இரண்டு தேதிகளில் நான் வந்து இனிஷியேஷன் கொடுக்க போகிறேன். 6/5 இந்த 2 டேட் வந்து உங்களுக்கு அது அவைலபிள். உங்களுக்கு யாருக்கா முன்னாடியே வேணும்னு நினச்சிங்கன்னா முன்பதிவு செஞ்சுக்கோங்க, ஓகேவா? இதுக்கு வந்து நீங்கள் புக் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க முன்பதிவு செஞ்சால் தான் கிடைக்கும். அந்த டேட்டில் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறது, இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் கம்யூனிகேட் பண்ணுறது, உடனே அப்பாயின்மெண்ட்டு, உடனே இனிஷியேஷன் தீட்சை அந்த மாதிரிலாம் கிடைக்காது. ஒரு நாள் முன்னாடியே ஒரு கன்சல்டேஷன் வரணும். கன்சல்டேஷனில் தான் உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு டாபிக் என்ன கொடுக்கலாம், எப்படி உங்களோட சுச்சுவேஷன், எதனால் ஏன்னா நம்மக்கிட்ட மோஸ்ட் ஆஃப் இந்த கர்ம வினையை சரி பண்ணி உங்கள் பிளாக்கேஜஸை கிளியர் பண்ணி தான் உங்களுக்கான அந்த விஷயங்கள், ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, லைஃப் கோச்சிங் கிளாஸ், ஒரு ஸ்பிரிச்சுவல் கிளாஸ், எதுவாக இருந்தாலுமே வந்து ஃபஸ்ட்டு உங்ககிட்ட இருக்க பிளாக்கேஜஸை சரி பண்ணுவேன். உங்களோட சக்தி நிலையில் இருக்க அந்த பிளாக்கேஜஸ், 7 சக்ரா தான் சக்தி நிலைகள் சொல்லுவோம். அதில் இருக்க அந்த பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் நினைக்கிற, விரும்புகிற அந்த விஷயங்கள் நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும். உங்கள் ஹெல்த் நல்லா இருக்கும், உங்கள் மனம் நல்லா இருக்கும், உங்கள் ஆன்மா நல்லா இருக்கும், ஓகேவா? உடல், மனம், ஆன்மா இதை 3த்தையும் சரி பண்ணுற வேலையை தான் எனக்கு இறைவன் கொடுத்துருக்குறாரு. ஆஸ் அ குருவா நான் அதை தான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன், ஓகேவா? என் அன்னை மலையனூர் அன்னைக்கு நன்றி, என் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு நன்றி, என் கணபதி, ஓகே, என்னோட குருமார்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். என் ஏஞ்சலுக்கு நன்றி, என் குருக்கு நன்றி, என் சுப்பிரமணியருக்கு நன்றி. ஓகே, சரி. உங்களுக்கு யாருக்காவது இந்த இனிஷியேஷன் கிளாஸ் கற்றுக்கணும், உங்கள் கர்ம வினையை சரி பண்ணிக்கணும், ஹெல்த்தை சரி பண்ணிக்கணும், ஜாப் கேரியரில் இருக்க பிரச்சனை, ரிலேஷன்ஷிப்பில் இருக்க பிரச்சனைகளை சரி பண்ணிக்கணும், அந்த மாதிரி நினச்சிங்கன்னா இந்த டே வந்து ரொம்ப நல்லா அற்புதமாக உங்களுக்கு வந்து வேலை செய்யும். 5/6, ஓகேவா? 2 நாள் வந்து சிறப்பான நாட்களாக இருக்குது. அதனால நான் அந்த 2 நாளில் உங்களுக்கு சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எடுத்துக்கோங்க. 5/6 தினங்களில் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். முன்னாடியே முன்பதிவு செஞ்சுக்கணும், சரியா? வேணுங்கிறவங்க நிறைய தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிளில் இருக்காங்க அப்படின்னா இந்த டைமில் அவங்க வந்து அந்த இனிஷியேஷன் தீட்சை, அவங்க கர்மா கிளன்சிங், அவங்களோட சக்தி நிலையில் இருக்க அந்த பிளாக்கேஜஸ், அதாவது உங்களோட ஆரா அண்ட் சக்ராவில் இருக்க பிளாக்கேஜஸ் சொல்கிறேன் நான், ஓகே? அதை சரி பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ப்ரேயர் பண்ணுறீங்க, அதோட விஷஸை நீங்கள் வந்து ஈர்க்க முடியும், அதோட பிளஸ்ஸிங்ஸ் வரும்போது உங்களால் அட்ராக்ட் பண்ணிக்க முடியும். அண்டர்ஸ்டாண்ட்? சரி, வாங்க இப்போ நம்ம பைல் 1க்கான ப்ரிடிக்ஷன் பார்க்கலாம். ஏஞ்சல் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் பிளஸிங்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னு. பைல் 1 சூஸ் பண்ண செல்லங்களுக்கு இந்த வரும் வாரம் என்ன ஒரு அற்புதங்கள் நடக்க போகுது, என்ன பிளஸிங்ஸ் கொடுக்குறாரு ஏஞ்சல் பார்க்கலாமா? நிறைய பேருக்கு டவுட் இருக்கு, இல்லை பிளெஸ்ஸிங்ஸ் வருது ஆனால் அட்ராக்ட் பண்ண முடியலன்ட்டு. அதுக்கு தான் நான் இப்போ சொன்னது. அது ஏன் நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியல அப்படின்னா, அந்த சக்தி நிலைகளில் பிளாக்கேஜஸ் இருக்கும். ஒவ்வொரு சக்ராவும் சக்தி நிலைகள் தான், சரியா? உடல்லையே வந்து 7 சக்கரங்கள் இருக்குது. 7 சக்கரங்களும் 7 சக்தி நிலைகள். அதை வந்து நீங்கள் பவராக வச்சுக்கிட்டிங்கன்னா சித்தர்களுக்கு இருக்க அந்த ஈக்குவல் பவர் உங்ககிட்ட இருக்கும். ஆனால் அதை வந்து அந்த வர எனர்ஜியை எப்படி பாதுகாத்து ப்ரொடெக்ட் பண்ணி அதை நல்ல விதத்தில் பயன்படுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சு பயன்படுத்தணும். குருமார்களோட அந்த இது இல்லாமல் நீங்களா அந்த மாதிரி எதையாவது செஞ்சுட்டு, அப்புறம் அந்த ஒரு ஸ்டோரி ஒன்று சொன்னேன்,
காருக்கு நல்லா வந்து ஆயிலெலாம் போட்டு பெட்ரோலை போட்டு வச்சுட்டு எனர்ஜி நல்லா உள்ளே வச்சுட்டு ஆன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா டிரைவிங் தெரியாமல் உட்காந்து என்ன செய்வீங்க? டக்குன்னு எங்கேயோ ஒரு ஏதோ கைப்பட்டு வண்டி ஆன் ஆயிடுச்சு, மூவ் ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுவீங்க? வண்டிக்கும் சேதாரம், உங்களுக்கும் சேதாரம். அந்த விஷயத்தை தான் நிறைய பேர் பண்ணுறீங்க. ப்ராப்பரான குரு கிட்ட அந்த இனிஷியேஷன் தீட்சையோடு நீங்கள் வாங்கி பாதுகாப்போடு அதை செய்யணும். ஓகேவா? எனர்ஜி வருது அப்படின்னா அந்த எனர்ஜியை எப்படி தக்க வைக்கணும், அதை உங்களால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அடுத்தவங்க ஆரோவில் ஈஸியாக கனெக்ட் ஆகிடுவீங்க. அதனால தான் குரு கிட்டேருந்து வாங்கி நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். குருவால் மட்டும்தான் அந்த ப்ரொடெக்ஷனை கொடுக்க முடியும். உங்கள் எனர்ஜியை உங்ககிட்டயே தக்க வச்சு உங்களுக்கான விஷயங்களை உங்களோட கர்மாவை சரி பண்ணி குட் கர்மாவை, உங்களோட பேட் கர்மாவை ரிமூவ் பண்ணி குட் கர்மாவை ஆட் பண்ணுங்க. அந்த மெத்தடெல்லாம் எங்கேயாவது யார் எந்த குரு சொல்லி தராங்களோ அந்த குரு கிட்ட போய் நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் செஞ்சுக்கோங்க. உங்கள் லைஃப்பை வந்து முன்னேற்றமான பாதையில் கொண்டு போங்க. என்கிட்டயே தான் வந்து பண்ணணும்னு கூட நான் சொல்ல. அந்த மாதிரி யாராவது நான் சொல்லித்தர மாதிரி கிளியராக நான் சொல்லித்தர விஷயம் நான் உங்களுக்கு எப்படி கைட் பண்ணுறேன் அந்த மாதிரி ஒரு கைடன்ஸ் கிடைக்குது, அந்த மாதிரி கிளியராக சொல்கிறாங்க, பண்ணுறாங்க, நிறைய பேர் வந்து குணமடைகிறார்கள், அவங்களோட லைஃப்பை வந்து சரி பண்ணிக்கிறாங்க அப்படின்னா தாராளமாக போய் பண்ணிக்கோங்க. என்கிட்டயே வரணும்னு சொல்லலை. ஏன்னா எத்தனை பேருக்கு என்னால் மட்டும் கொடுக்க முடியும் சொல்லுங்கள்? உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிராப்தம் இருக்குதோ ஓகே வருவீங்க என்கிட்ட. உங்களுக்கு வந்து சில என்ன சொல்கிறதுனா எல்லாமே வந்து ஒரு டைம் டியூரேஷன் இருக்குது. நான் என்னோட டியூட்டியை நான் வந்து கடமையாக செய்யலை, ஆத்மார்த்தமாக தான் செய்கிறேன். அது எத்தனை பேருக்கு புரிதல் இருக்கோ வாங்க. ஓகேவா? எல்லாரும் நல்லா வரணும்னு தான் நானும் வந்து வாழ்த்துறேன். சில பேருக்கு வந்து அந்த லைஃப் ஸ்ட்ரகிள்லேருந்து வெளில வர முடியாமல் ஒரு சில ரொம்ப தடுமாறுறீங்க. அந்த மாதிரி இருக்கீங்க, உங்களுக்கு இதுலேருந்து ஒரு ரிலீஃப் வேணும்னு நினைக்கிறீங்க, சரி பண்ணிக்கணும் லைஃப்பை இப்போவே அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அது மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க, கற்றுக்கோங்க. குரு கிட்ட பிளஸ்ஸிங்ஸ் வாங்கி கற்றுக்கோங்க. ஆசீர்வாதம் அவங்களோட தீட்சை இனிஷியேஷன் வாங்கி பண்ணுங்க. ஓகே, சரி. இந்த வரும் வாரம் உங்களுக்கான பிளஸ்ஸிங்ஸ் கைடன்ஸ் என்ன கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்குறோம். என்னப்பா ஃபயர் எனர்ஜியா வந்திருக்கிறாங்க செல்லங்களே. நீங்க பாக்குறவங்க மேஷம், சிம்மம், தனுஷ்ல இருக்கிறீங்க, இந்த ராசி லக்னத்துல இருப்பீங்க. ஒரு சிலர் கன்னி, மகரம், ரிஷபம் இந்த ராசி அல்லது லக்னம். ஃபியூ பீப்புள் மிதுனம், துலாம், கும்பம் அதிகமா இருப்பீங்க. ஓகேவா? இந்த 9 ராசி அல்லது லக்னம் அதிகமா தெரியுறீங்க. இந்த வரும் வாரம் உங்க லைஃப்ல வந்து ஒரு விஷயத்துக்காக நீங்க காத்துக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. எஸ், இத ஒரு விஷயம் வந்து நீங்க அது உங்க ஜாப் இல்லைனா ஏதோ புதிய முயற்சி ஒன்று ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அந்த சான்ஸை நீங்களே கிரியேட் பண்ணுவீங்க. இல்லைன்னா ஒரு சிலர் வந்து அதை செஞ்சா எனக்கு இதெல்லாம் நடக்குமா, இந்த விஷயம் எனக்கு வந்து கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கீங்க. சரியா? நினைக்காதீங்க, ஆக்ஷன் எடுங்க. ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வரும் வாரத்துல ஒரு கம்யூனிகேஷன் இருக்கு. நிறைய பேர்ட்ஸ், ஏஞ்சல்ஸ், நம்பர்ஸ் பார்ப்பீங்க. ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு டவ் மாதிரி, சில பேர் வந்து பேரட், அதாவது பேர்ட்ஸ் அதிகமா வருது. சில பேர் காகங்கள் பார்க்குற காகங்கள் உங்களுக்கு சைன் கொடுக்கும். ஓகே, ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் உங்களோட அவங்க பண்ற. ஒயிட் டவ் பார்ப்பீங்க, அவுல் பார்க்கறது. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு சைன் உங்களுக்கு கொடுப்பாங்க. அவங்க மூலமா ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு நடத்தி தரப்போறாங்க. சடன் ஒரு மிராக்கிள் நடக்க போகுது உங்களுக்கு. சடனாக ஒரு ரிசல்ட், கம்யூனிகேஷன், இம்பார்ட்டண்டான திங்ஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வரும் வாரத்தில் இந்த மாதிரி ஒரு சைன் காமிச்சு உங்களுக்கு வந்து அதை இது பண்ணுவாங்க, உங்களோட கம்யூனிகேட் பண்ணுறாங்க. ரெண்டாவது, அந்த விஷயம் நீங்கள் தேடிட்டு இருக்க அந்த விஷயத்துக்கான அந்த தகவல்களை டிவைன் இந்த மாதிரி உங்களுக்கு அலைன் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால நம்பிக்கையோட ஒரு ஆக்ஷன் எடுங்க. இது ஒரு சிலருக்கு, இது கலெக்டிவ்ல வருது. ஓகேவா? ஒரு சிலர் நீங்க ஆல்ரெடி இதெல்லாம் சில விஷயங்கள்லாம் செஞ்சு வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சில விஷயங்களுக்காக தொடர்ந்து போராட வேண்டியது இருக்கு. ஏற்கனவே நீங்க சில சக்சஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனா இப்போ கொஞ்ச நாளா
அந்த வேலையோ சரி, அந்த பழைய விஷயங்களை வந்து நீங்க ஹோல்டு பண்ணி வச்சிருக்க விஷயத்தை தக்க வச்சுக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து முயற்சி பண்ணுவீங்க. இது வந்து ஒரு கைடன்ஸாகவும் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நீங்க வந்து உங்களோட ஓன் ஸ்டாண்டிங்ல இருங்க, கான்ஃபிடென்ட்டா இருங்க. உங்களுக்குள்ள இருக்க உங்க பர்சனல் பவரை கொஞ்சம் ரீவொர்க் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப டவுன் ஆயிருக்கு, எனர்ஜி டவுன் ஆயிருக்கு. ஏன்னா இந்த அது வந்து ஒரு ஜாபை நீங்க வந்து தக்க வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சு கூட நீங்க பல முயற்சிகள் செஞ்சு இதை வந்து எவ்வளவோ குட்டிக்காரன் அடிச்சுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கூட எதுக்கு தெரியுது. அது மாதிரி ஒரு உறவுக்காக கூட இருக்கலாம். அவங்கள ஸ்டெபிள் பண்ணிக்கணும், அவங்கள நம்மளை விட்டு போக விடாம நம்ம வந்து ஏதாவது பண்ணணும், அந்த மாதிரி வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. அதை வந்து டிவைனோட கனெக்டிவா இருந்து பண்ணுங்க. ராங் விர்ச்சுவல்ஸ்லாம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு செல்லங்களே. எதையுமே நேர்மையான வழியில நீங்க செய்யுங்க, டிவைன் உங்களுக்கு துணை செய்வாங்க. அண்டர்ஸ்டாண்ட்? கண்டிப்பா நீங்க இந்த வரும் வாரத்துல ஒரு சிலர் உங்களோட அந்த ஓன் ஸ்டாண்டிங்ல உங்களோட ஓன் பவர் என்னங்கிறத பிலீவ் பண்ணுவீங்க. உங்களோட சிஸ்டத்தை பிலீவ் பண்ணுங்க. உங்களோட ஓன் இதுல வந்து ஸ்டாண்டப்பா இருங்க. ஓகேவா? கான்ஃபிடென்ட்டா இருங்க. ஓகே. சில பேருக்கு லவ் ப்ரப்போசல் வரலாம். சில பேருக்கு வந்து உங்களோட இப்போ நீங்க வந்து லவர்ஸா இருந்தீங்க, இல்ல கணவன் மனைவியா இருக்கீங்கன்னா உங்களோட லவ் பாண்டிங் ஸ்ட்ராங் ஆகும். ஆர்கேஞ்சல் ரஃபேல் வந்திருக்காங்க. ரஃபேல் வந்திருக்காரு அப்படின்னா ஹீலிங் தேவைப்படுதீங்க. டீப்லி எமோஷன் கமிட்மெண்ட் அண்ட் பவர் ஆஃப் லவ். எஸ், சில பேருக்கு வந்து உங்களுக்கு நல்ல கமிட்மெண்ட் கொடுக்கக்கூடிய பார்ட்னர் வருவாங்க. அல்லது நீங்க வந்து இப்போ ஒரு கணவன் மனைவியா வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா உங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் கொஞ்சம் கிளாஷ் இருக்கு, மன வருத்தங்கள் இருக்கு அப்படின்னா இந்த வரும் வாரம் ஹீல் ஆகும். ரஃபேல ப்ரே பண்ணுங்க. ஏஞ்சல் ரஃபேல் வந்து ஹீலர். ஓகேவா? அவரை வந்து நீங்க உங்களுக்கு உள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஏதோ ஒரு மன வருத்தம் ஏதோ ஒன்று இருக்கு, உங்களுக்கு காயம்பட்டிருக்கீங்க, ஏதோ ஒரு உடல் ரீதியான பிரச்சனை கூட இருக்கலாம் உங்களுக்கு. எஸ், ரெண்டு பேருக்குமே உடல் ரீதியான பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கலாம். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பலனடைங்கள். மிஸ்ஸஸ் ஹேமா அலைஸ் சுமதி ஆறுமுகம், ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர், டாரட் அஸ்ட்ராலஜர், ரைக்கி ஹீலர் அண்ட் லைஃப் கோச். என்னோட சோல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட மேரேஜ் லைஃப் பற்றி உங்களுக்கு நிறைய கனவுகள் இருக்குது. உங்கள் வருங்கால நபர் எப்படி இருக்க போகிறாங்க, அவங்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், அவங்கள எப்படி நீங்கள் மீட் பண்ண போகிறீங்க, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா டேரோட் ரீடிங் மூலமாக உங்களோட சந்தேகங்களை நீங்கள் கிளியர் பண்ணிக்க முடியும். இதுக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க. உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஊரோட பேர், இந்த எல்லா விவரத்தையும் கொடுத்து நீங்கள் கன்சல்டேஷன் புக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கான லைஃப் பார்ட்னரை பற்றின நல்ல ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது, உங்கள் லைஃப் பாண்டிங் எப்படி அவர் கொண்டு போவாங்க, எப்படி உங்களோட லைஃப் பாண்டிங் ஃப்யூச்சரில் இருக்குங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, காட் பிளஸ் யூ குருச்சரணம். ஸோ அதனால் ஹெல்த்தை கவனிங்க. இது ஒரு சிலருக்கு எனக்கு இன்ட்யூஷன் வருது சொல்கிறேன். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், கதவுகள் திறக்கப்படுகிறது செல்லங்களே. அதனால உங்களோட இன்ட்யூஷனை கவனிப்பீங்களாம். நீங்க ஏதாவது பெட் அனிமல்ஸ் கூட நீங்க உங்க வீட்டில் வளர்க்கலாம். டாக், ஒயிட் டாக். எஸ், கொஞ்சம் அப் அண்ட் டவுன்ல இருப்பீங்க. இந்த வரும் இந்த வாரத்துல உங்களுக்குள்ள ஒரு இன்ட்யூஷன் பவர் கொஞ்சம் அப் அண்ட் டவுன்ல இருக்கும். சில நேரம் வந்து டிவைன் கொடுக்குற கைடன்ஸ்ல போகணும்னு நினைப்பீங்க. சில நேரம் அப்படியே எதிர்மறையான ஒரு விஷயங்கள்ல மனம் வந்து அப்படியே உங்களை அடிக்ட் பண்ணும். மனிதன் பாதி மிருகம் பாதி சேர்ந்து செய்த கலவை நான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வரும். அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க, அமைதியா யோசிங்க. உங்ககிட்ட இருக்க ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? சில செல்லங்களுக்கு சொல்றேன், எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் தைரியமா ஃபேஸ் பண்ணுங்க, மேனேஜ் பண்ணுங்க. அது உங்களை ஸ்ட்ராங் பண்ணும். ஃபேஸ் யுவர் ஃபியர் அண்ட் க்ரோ ஸ்ட்ராங்கர். எவ்வளோ அழகான வார்த்தை! அதுக்குதான் எவ்வளோ அழகாக சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா?
உங்களோட மனம் அமைதியா நீங்க யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யணுங்கிறது உங்க மனதுக்கு தெரியும். நீங்க ஆசிலேஷன்ல எடுக்காதீங்க. முடிவுகள் ஏதாவது பண்றீங்கன்னா இந்த வரும் வாரத்துல ரொம்ப கவனம் தேவை. சில செல்லங்கள் இந்த லவ்வர்ஸா இருக்கீங்க, கணவன் மனைவியா இருக்கீங்க, உங்களுக்குள்ள சில உடல் ரீதியான பிரச்சனை இருக்கு, மன ரீதியான பிரச்சனைகள் அப்படி இருக்கு அப்படின்னா ஏஞ்சல் வழிபாடு பண்ணுங்க. ஏஞ்சல் வழிபாடு சில பேருக்கு வந்து ஏஞ்சல் கிளாஸ், இந்த மாதிரி ஏஞ்சல்ஸோட நல்லா டைப் ஆகணும். ஏன்னா எல்லாருமே எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? ஆஸ் அ குருவா நான் சொல்றேன், எல்லாருமே ஏஞ்சல்ஸும் அதான் நம்பிக்கை. ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு அருபமா இருக்காங்க, சைன் காமிக்கிறாங்க, உங்களுக்கான பிளஸ்ஸிங்கை கொடுக்குறாங்க. ஆனா அட்ராக்ட் பண்ணக்கூடிய மனநிலையில நீங்க இருக்க மாட்டீங்க. ஒரு இந்த மாதிரி மனநிலையில இருந்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்க பிளஸ் எனர்ஜியை அதிகமா ஃபோக்கஸ் பண்ணணும், மைனஸ் எனர்ஜியை நீங்க அதிகமா ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. அதனாலதான் அவங்க கிட்ட அவங்க எதிர்பார்க்கறது சரண்டர் மட்டும்தான். ஏஞ்சல்ஸ் உங்க கூட இப்ப எப்படி பேசிட்டு இருக்காங்கன்னா இந்த காட் வழியா இங்க சுமதியாவும் ஹேமாவும் அவங்க தான் இருக்கிறாங்க. ஓகேவா? எனக்கு வந்து பல பேர்கள் இல்லை, 2 பேர் தான் இருக்கு. ஒன்று அஃபிஷியலுக்காக அந்த சுமதி ஆறுமுகம்ங்கிற அந்த நேமு, ஒன்று வந்து ஹேமாவதி ஜாதக பேர். ஸோ நான் ரெண்டுமே எனக்கு வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா ரெண்டுத்துக்குமே எனக்கு பவர் இருக்குது, அதனால் ரெண்டுமே யூஸ் பண்ணுறேன். தட்ஸ் இட். ஓகே, தெரிஞ்சுக்கோங்க. அதனால் செல்லங்களே, கண்டிப்பாக உங்கள் 2 பேருக்குமே ஹீலிங் தேவைப்படுது. கணவன் மனைவியாக இருந்தாலும் உங்களுக்கு ஹீலிங் தேவைப்படுது. ப்ரே பண்ணுங்க, சரண்டர் பண்ணுங்க. உங்களை ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து கொஞ்சம் சரண்டர் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட வந்து ஒப்படைங்க. Knight of Michael, strong commitment, intellectual. இந்த வரும் வாரம் உங்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு வேலை பார்க்குறீங்க, ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா யோசிச்சுட்டே இருக்கீங்கல்ல, சில பேர் வந்து அந்த யோசனையிலே இருக்காதீங்க, ஆக்ஷன் எடுங்க. இந்த நேரம் வந்து இந்த வரும் வாரம் குயிக்கா ஆக்ஷன் எடுக்கக்கூடிய வாரமா? ஓகேவா? டைம் டு மூவ் குயிக்லி. ரொம்ப எமோஷ்னல்ல லாக் ஆகாதீங்க. எஸ், இந்த கார்டு அதைத்தான் இதில் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கு அடுத்த கார்டில் இதில் எமோஷ்னலில் நீங்கள் வந்து லாக் ஆகிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களால் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்க்க முடியாது. அதனால் குயிக்காக மூவ் ஆன் ஆகுங்க, லாஜிக்காக திங்க் பண்ணுங்க, எமோஷ்னலை ஓவர் கம் பண்ணுங்க, சேஞ்சஸ் கண்டிப்பாக நடக்கும்ன்றாங்க. சடனாக நடக்கும். இந்த செல்லங்கள் வந்து மிதுனம், துலாம், கும்பம், கன்னி, மகரம், ரிஷபத்தில் இருக்கீங்க. இந்த ராசி லக்னத்தில் இருப்பீங்க. இந்த வரும் வாரத்தில் உங்கள் மைண்ட் ரொம்ப பிரைட்டாக இருக்கும், ரொம்ப கிளவராக இருப்பீங்க, கிளவராக யோசிப்பீங்க. யோசிக்கிற விஷயத்தை டக்குன்னு செஞ்சு முடிச்சிருங்க. ஒரு ஸ்ட்ராங்னஸ், ஒரு கமிட்மெண்ட் யாருக்காவது சொல்கிறீங்கன்னா அதை உடனே பண்ணி கொடுங்க. அது உங்கள் லவராக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருந்தீங்கன்னா, இப்போ ஃபீமேல் பார்க்குறீங்கன்னா உங்கள் மெயிலுக்கு, இல்லை மெயில் பார்க்குறீங்கன்னா உங்கள் ஃபீமேலுக்கு, சரியா? முடிச்சு கொடுங்க. ஏஸ் ஆஃப் மைக்கேல். எஸ், இந்த வரும் வாரம் நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு வருது, அதை வந்து அப்படியே விட்டுறாதீங்க. ஏன்னா உங்களுக்கு சில தாட்ஸ், உங்களோட பாஸ்ட் இதெல்லாம் வந்து உங்களை வந்து உங்களுக்கு ப்ரோக்ரெசிவாக போக விடாமல் செய்யலாம். அதனால அந்த இதில் இருக்காதீங்க, மூவ் ஆன் பண்ணுங்க. டோன்ட் அலோ பம்ப்ஸ் இன் த ரோட் டு ஹிண்டர் யுவர் ப்ரோக்ரஸ். கிளியர் அப் கம்யூனிகேஷன்ஸ் ப்ராப்ளம் வித் அதர்ஸ். இப்போது உங்கள் கூட இருக்கிறவங்களோட சரியாக பேசுங்க, கம்யூனிகேட் பண்ணுங்க, சரியா? நிறைய ஐடியாஸ் வந்து உங்களுக்கு வரும், அதை வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகேவா? கம்யூனிகேஷன்ஸில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, உங்கள் எண்ணங்களை வெளிப்படுத்துங்க, மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துங்க, கிளியராக சொல்லுங்கள். எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, எனக்கு இதுதான் வேணும், நான் இதுதான் பண்ணுறேன். கிளவராக இருங்க. அப்போ தான் வந்து அது நீங்கள் வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் அந்த இடத்துல வந்து ஸோ இவங்க இதுதான் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க, ஸோ இவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த வேலையை அலைன் பண்ணுவோம். சரிப்பா, நீ இந்த டைமில் இதில் எனக்கு முடிச்சு கொடு, நீ சொல்கிற இல்லை இந்த டைமில் எனக்கு முடிச்சு தரேன்னு, ஓகே நான் உனக்கு தரேன் அப்படின்னு உங்களோட ஹையர் செல்ஃப் உங்ககிட்ட பேசலாம். இல்லை உங்களை சுற்றி இருக்கிற அந்த குரூப் மெம்பர்ஸ் உங்ககிட்ட சொல்லலாம். எப்பவுமே வந்து அப்படியே நீங்கள் சில பேர் வந்து தைரியம் இல்லை, உங்களை வெளிப்படுத்த மாட்டேன்றீங்க. அந்த தைரியம், தன்னம்பிக்கை ரொம்ப வந்து அடிமைத்தனமாக இருக்காதீங்க. அது வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, இல்லைனா ஒரு சுச்சுவேஷன், ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருக்கீங்க, உங்கள் ஏதோ ஒரு விஷயத்த உங்களை வந்து செய்ய சொல்கிறாங்க, அந்த விஷயம் உங்களால் முடியாது, இல்லை ஸ்போர்ட்டிவாக நீங்கள் பண்ணுறீங்க, இதை சில ஐடியாஸ் வருது உங்களுக்கு, நான் இதை பண்ணலாம், இதை படிக்கலாம், அது படிப்பு சம்மந்தமான விஷயமா இருந்தாலும் சரி, முக்கிய முடிவுகள் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா நல்லா இருக்கு, உங்களோட எனர்ஜி லெவல் நல்லா இருக்கு, ஆனால் அதை கரெக்டாக யூஸ் பண்ண சொல்கிறாங்க. அண்டர்ஸ்டாண்ட் செல்லங்களே. ஓகே, இது எத்தனாவது கார்டு? 7வது கார்டு.
ஒரு பைலுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதே. கண்டிப்பாக செல்லங்களே, நியூ ஸ்டார்ட் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு பர்சனை நீங்கள் மீட் பண்ண போகிறீங்க. உங்களோட பர்சன் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணலாம். இப்போ கணவன் மனைவியாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு உங்களோட இப்போ நீங்கள் ஒரு மெயில் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் பிளான் எல்லாமே வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ப்ரொஃபஷ்னலாகவும் சரி, ஒரு ஃபைனான்ஷியல் சக்ஸஸ் ஏற்பட போகுது. இதை வந்து நிறைய இடத்துல நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. ஒரு செலிப்ரேஷன் மாதிரி உங்கள் ஃபேமிலிக்காக நீங்கள் பண்ணலாம். எஸ், இதுக்கு நீங்கள் வந்து தேங்க் பண்ணணும். சில மெயில் எனர்ஜி உங்களுக்கான அந்த ஒரு நல்ல ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்ட்ராங்னஸ் வரப்போகுது, சக்ஸஸ் வரப்போகுது. அது நீங்கள் வந்து ரொம்ப தெளிவாக யூஸ் பண்ணுவீங்க. எப்படி அதை இன்வெஸ்ட் பண்ணணும், எந்த இடத்துல அதை வந்து கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணால் சரியாக இருக்கும். அதே மாதிரி ஃபேமிலிக்கு நம்ம கொடுத்து ஏதோ ஒரு நல்ல விஷயம், ஒரு செலிப்ரேஷன் பண்ணுறீங்க, அந்த மாதிரி பண்ணுவீங்க. இல்லைன்னா ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்குறது, சம்திங் அந்த மாதிரியும் ஒரு தெரியுது. அப்புறம் வந்து கணவன் மனைவியாக இருக்கீங்க, உங்களுக்குள்ள இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபீமேல் பார்க்குறீங்கன்னா உங்கள் நபர் வந்து உங்ககிட்ட ரொம்ப இணக்கமாக அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பாங்க. உங்களுக்கு நல்ல இந்த சப்போர்ட் கொடுப்பாங்க. தி வேர்ல்டு கார்ட். ஓகே, வெரி ஹாப்பி என்டிங். உங்களோட அந்த டார்க் சைக்கிள் முடியுது, குட் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுது சொல்கிறாங்க. ஸ்பிரிச்சுவல் க்ரோத் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இந்த வரும் வாரத்தில் ஏற்பட போகுது. ஸ்பிரிச்சுவல் க்ரோத் அண்ட் இன்சைட். எஸ், இப்போ சில பேருக்கு வந்து இதுக்கான வாய்ப்புகள், கதவுகள் எல்லாமே திறக்குது. உங்களோட அந்த பாஸ்ட் கர்மா எல்லாமே முடிஞ்சு ஒரு நல்ல குட் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் அந்த ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தோட அது அந்த இதோட கிடைக்குது உங்களுக்கு. ஓகேவா? இதில் ஒரு நல்ல ஒரு அப்கமிங் இருக்குது உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பைல் 1 ரீடிங் ரொம்ப கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்குது, ஆனாலும் நான் எடுக்கிறேன். ஓகேவா? இந்த 12 கார்டுகள் எடுக்கிறேன் நான். ஸோ அந்த ராசிகள் 12 ராசிகள், இவங்க எல்லாருக்குமே அது இப்போ இதுவாகிற மாதிரி தான் இது வருது. ஸோ அதனால 12 கார்ட்ஸ் எடுத்து பார்க்குறேன். அதனால் இந்த விஷயங்கள் உங்களுக்கான அந்த நியூ ஸ்டார்ட் வேணும், ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லான வேலை, ஜாபு, படிப்பு, லைஃப் ஸ்டைல் வேணும், ரிலேஷன்ஷிப் வேணும், அந்த மாதிரி நினைக்கிறவங்க உங்களோட அந்த ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தில் ஒரு பெரிய மாற்றம், முன்னேற்றம் அதை வந்து நீங்கள் ஏற்படுத்திக்கணும். சரியா? இந்த வரும் வாரம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், ஏற்படுத்திக்கோங்க. ரெண்டாவது, சில ஃபீமேல் எனர்ஜிக்காக சொல்கிறாரு. செல்லங்கள் வந்து கொஞ்ச நாளாக கொஞ்சம் வருத்தத்தில் இருக்கீங்க. உங்களை விட்டு போனவங்களை நினச்சி நீங்கள் ரொம்ப வருத்தப்படுறீங்களா? எல்லாமே வந்து ஒரு ரீசனுக்காக தான். சில வாய்ப்புகள் தவற விட்டுருக்கலாம். நீங்கள் சில ஜாப்காக முயற்சி பண்ணிட்டு இருக்குங்க. அது ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்டாக கூட இருக்கலாம். இது எனக்கு மிஸ் ஆயிடுச்சு, அது எனக்கு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சி வருத்தப்படாதீங்க. எல்லாமே ஒரு ரீசனுக்காக தான் நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட ஹெல்த்தில் கவனம் வைக்கணும். நீங்கள் ரொம்ப ஃபேமிலியெல்லாம் டேக் கேர் பண்ணக்கூடிய ஒரு ஃபீமேல் எனர்ஜி பார்க்குறீங்க. உங்களோட ஏஜ் குரூப் அபவ் 40, 50 அந்த மாதிரி, அதுக்கு அந்த ரேஞ்ச் மாதிரி தான் தெரியுது. நீங்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, உங்கள் மனசு சொல்கிறது, உங்கள் இதயம் என்ன பேசுதோ அதை தான் செய்வீங்க. இந்த வரும் வாரத்துலையும் அதுதான் செய்வீங்க. ஓகேவா? சில செல்லங்கள் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கலாம் ஆஸ்லேஷன்ல. பட் கொஞ்சம் கோபதாபங்கள் இருக்கலாம், ஃபேமிலியோட ஒரு இணக்கம் இல்லாமல் இருந்தால் கூட இந்த வரும் வாரத்தில் நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுவீங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு லாயலான பர்சனாக இருப்பீங்க. ரொம்ப மற்றவங்களுக்கு வந்து ட்ரஸ்ட் ஒர்த்தியாக இருப்பீங்க. எல்லா விதத்துலையுமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. ஓகேவா? நல்ல விஷயங்களை தான் ஷேர் பண்ணுவீங்க. நல்ல நாலேஜ்ஃபுல் பர்சன் நீங்கள். ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் செல்லங்களே, நீங்கள் ரஃபேல் வந்திருக்காரு, குயின் ஆஃப் ரஃபேல். கைண்ட்னஸ், அண்டர்ஸ்டாண்டிங், கிவிங், ஃபிசிக்ஸ், இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் எல்லாமே மக்களுக்கு நிறைய செய்யணும், நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சன் நீங்கள். அது உங்கள் ஃபேமிலிக்காகவும் இருக்கலாம், உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் அந்த மாதிரி தான் டேக் கேர் பண்ணுவீங்க. உங்களுக்கு 3 எனர்ஜி நல்லா வேலை பார்க்கும்.
ஓகேவா? இந்த 3ஆம் பிறை இதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. அதே மாரி பௌர்ணமி தினத்த மிஸ் பண்ணாதீங்க. நீங்கலாம் கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசி அல்லது லக்னத்துல இருப்பீங்க. அதிகமா இருக்கீங்க. உங்களுக்கு ரஃபேல் என்ன சொல்றாருன்னா, உங்கள ஹீல் பண்ணுங்க. உங்கள வந்து கொஞ்சம் இந்த வரும் வாரத்துல நல்லா உங்களையும் வந்து ஒரு சேஃபர் சைட்ல வச்சுக்கோங்க. ஆ இங்க வந்து சுவர் இருந்தா தான் சித்திரம் வரைய முடியும். சில பேருக்கு நான் பேசுறதே புரிய மாட்டேங்குது. சுவர் இருந்தா தான் சித்திரம். சித்திரம் என்றால் என்ன? குரு என்றால் என்ன? சில பேர் கேட்கிற கேள்வி. அ என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா! இதெல்லாம் புரியும்ல? என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா! அப்படின்னு. ரொம்ப இயற்கையை நேசிக்கக்கூடிய அன்பான பெர்சனா இருக்கீங்க. இந்த ஒரு கார்ட வச்சு நான் என்ன எவ்வளோலாம் சொல்லலாம் போல இருக்கு. எனக்கு டைம் தான் பத்தாது. இந்த செல்லங்கள பத்தி வர்ணிக்கிறதுக்கு, இந்த செல்லங்களோட குவாலிட்டீஸ் பத்தி பேசுறதுக்கு, அ உங்க கூடவே ஏஞ்சல்ஸ் சுத்திட்டு இருக்கிறாங்க. உங்க தலைக்கு மேல நிப்பாங்க. ஆனா உங்களுக்கு தெரியாது. ஓகேவா? என்ன மேடம் அப்படியாம்மா? என் பக்கத்துலயே நிக்கிறாங்களா? நான் எப்படி ஃபேஸ் பண்ண எப்படி நான் உணருது? உணருவீங்க. உங்க கூட தான் இருக்காங்க. என் செல்லங்கள் என் கூட கனெக்ட் ஆயிருக்கீங்கல்ல, அப்போ உங்க கூட அவங்களும் இருப்பாங்க. உங்களுக்கு இந்த டிவைன் பாத்த வழிகாட்டுறாங்க, உங்க கண்ல பார்க்க வைக்கிறாங்கன்னா, அவங்க உங்க கூட தானே இருக்காங்கன்னு அர்த்தம். ம். வேணா அவங்க கிட்ட நெறைய சைன் கேட்டு பாருங்க. ஓகே செல்லங்களே. கொஞ்சம் நல்ல மூன் பவர்லாம் ரைஸ் பண்ணுங்க. உங்க ஹெல்த்த கவனிங்க. ஒரு கைடன்ஸா குடுக்குறாரு. சில விஷயங்கள் உங்க லைஃப்ல நடந்திருக்கு. சில விஷயங்கள் நடந்து போன விஷயங்கள் ஏதோ ஒரு ரீசன்க்காக தான் நடந்திருக்குன்னு அத ரிலீஸ் பண்ணுங்க. ஓகேவா? அத ரிலீஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டீஸ நீங்க வந்து அ ஏற்க முடியும். ரிலீஸ், ரிக்ரெட் அண்ட் எம்ப்ரேஸ் த ஆப்பர்ச்சுனிட்டீஸ் ஃபார் ஹாப்பினஸ். சர்ச் ஃபார் த சில்வர் லைனிங். ஸோ எப்பவுமே வந்து ஏதோ ஒரு கெட்ட விஷயத்திலும் நல்லது ஒண்ணு நடக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தேடணும். இது நடந்துச்சு. ஓகே. அத நான் வந்து பாசிட்டிவா மாத்துறேன். அதுலயும் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருக்குல்ல, அத நான் எடுத்துக்கிறேன். அந்த நடந்து போன அந்த நெகட்டிவான விஷயத்த நான் விட்டுர்றேன். அதுலருந்து ஏதோ ஒரு நல்ல விஷயம் எனக்கு கிடைச்சதுல்ல, அத நான் எடுத்துக்கிறேன். அப்படி மைண்ட மாத்துங்க. இந்த வரும் வாரத்துல நீங்க கண்டிப்பா இப்ப நான் சொன்ன இந்த குவாலிட்டீஸ்ல இருக்க அந்த ஃபீமேல் எனர்ஜி, நீங்க இந்த மாரி இவ்ளோ ஒரு குவாலிட்டீஸா உங்களோட இது நேச்சுரலான அந்த குணாதிசயங்கள் எல்லாம் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஆனா உங்ககிட்ட இருக்க அந்த பிளாக்கேஜஸ் என்னங்கிறதையும் கிளியர் பண்றாரு ரஃபேலு. ரஃபேல் பேசிட்டு இருக்கிறாரு செல்லங்களே. அவர் வந்து சொல்றாரு அப்படின்னா, நீங்க உடல் ரீதியாவும், மன ரீதியாவும் உங்களுக்குள்ள பாதிப்புகள் இருக்கு. ஓகேவா? இந்த வரும் வாரம் இதுலருந்து நீங்க வெளில வரணும். இதுக்கான ஹீலிங் ப்ராசஸ எடுத்துக்கணும். சரியா செல்லங்களே? 10 ஆஃப் கேப்ரியல் வந்திருக்காங்க. ஒரு சில செல்லங்கள் வந்து ரொம்ப இண்டிவிஜுவலா இருந்து ட்ரை பண்ணி நெறைய வந்து ஃபெயிலியர் பார்க்குறீங்க. முயற்சி பண்ற விஷயங்கள் ரொம்ப வந்து இது டஃப்பா போயிட்டுருக்கு. நீங்க உங்களுக்கு ஹெல்ப்புக்கு யாரையும் நீங்க வந்து கேட்க மாட்றீங்க. அவங்க பண்ண மாட்டாங்க. நீங்களா நெனச்சுக்காதீங்க. பண்ணுவாங்க. ஓகேவா? கேட்டு பாருங்க நடக்கும். சரியா? செய்றீங்களா? நீங்க ரொம்ப நேரம் வந்து ஹார்ட் ஒர்க் பண்றீங்க. ஆனாலும் உங்களுக்கு அதுல பலன் இல்லன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறீங்க. சரி. இப்போ நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, இந்த வரும் வாரம் உங்களோட ஏஞ்சல் கிட்ட ஹெல்ப் கேட்கணும். இப்ப தான் சொல்லிட்டு இருந்தேன். உங்க தலைக்கு மேலே ஏஞ்சல் நிக்கிறா. உங்கள சுத்தி நின்னுட்டு இருக்காங்க. உங்க தலைக்கு மேல நின்னுட்டு இருக்காங்க. நீங்க வெளிய போயிட்டு மூன பார்த்து பேசுறீங்க. ஆ நீங்க அந்த நட்சத்திரங்கள பார்த்து பேசுறீங்க. மூன் இல்லாத நேரத்துல நட்சத்திரத்த பார்த்து பேசுறீங்க. இந்த மாதிரி நீங்க அந்த ஆ வானத்த பார்த்து நீங்க அந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் ஏற்படுத்திக்கோங்க. அங்க டிவைன் இருக்காங்க. நீங்க சிவன் இருக்காருன்னு நெனச்சீங்கன்னா இருப்பாரு அங்க. வருவாரு. நான் சொல்றேன்ல. செஞ்சு தான் பாருங்களேன். ஆனா என்ன பண்றீங்க தெரியுமா? நெறைய பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்குது. அத அந்த நேரத்திலேயே உணர்ந்துட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுறீங்க. இதுக்கு பின்னாடி டிவைன் உங்களுக்காக வேல பார்த்துருக்காங்க. ஒரு தேங்க் பண்ணுங்க. ஒரு கிராட்டிட்யூட் பண்ணுங்க. கமெண்ட்ல சொல்லுங்க. 4 பேருக்கு தெரியப்படுத்துங்க. என்ஜாய் பண்ணுங்க. அந்த சந்தோஷத்த அதிகப்படுத்துங்க.
அது நிறைய ஆண்மக்கள் நிறைய பேர் வந்து அந்த டிவி சீரியல் ட்ராமா இதுல தான் ஐக்கியமாயிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்மளோட சொசைட்டியை வந்து சினி ஃபீல்டு எப்படி வந்து அப்படியே அடாப்ட் பண்ணி வச்சிருக்குதுன்னா, பிளைண்டா ஒரு ஸ்பிரிச்சுவல் லைன்ல கல்ச்சரை பத்தியும் கவலை கிடையாது, ஸ்பிரிச்சுவலை பத்தி ஒரு அவேர்னஸ் கிடையாது. செல்ஃபிஷ்னஸோட ஏதோ அதாவது எப்படின்னா இப்படித்தான் வாழணுன்ற அந்த மெத்தட் கிடையாது. எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாங்கிற மாதிரி தான் அது இருக்கு. அவங்க டிராமால எப்படி வேணாலும் காமிச்சுக்கிறாங்க. ஆனா அவங்களுக்குன்னு தனியா ஒரு உலகம் இருக்குது. அந்த உலகத்துல போய் பார்த்தா ஒண்ணுத்துக்கும் வேலைக்கு ஆகாது. அவங்க நடிக்கும் போது பார்த்தா ஆக்ஷன் ஹீரோ மாதிரி இருப்பாங்க. ஆனா அவங்களோட உண்மையான கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஜீரோவா இருக்கும். தைரியமா ஒரு விஷயத்த வந்து ஃபேஸ் பண்றதுக்கு தைரியம் இல்லாத ஆளத்தான் இருப்பாங்க. அங்க கேமரா முன்னாடி அவங்க ஆக்ட் பண்றத வச்சுக்கிட்டு நீங்க அந்த உலகம் அந்த மாதிரி எல்லாம் அதாவது வாழ்வியலை சொல்லி தரக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டமோ இல்ல அந்த சொசைட்டியும் இல்லை இன்னைக்கு. அதனால உங்க மன ஓட்டம் எல்லாமே வந்து ரொம்ப டார்க்கா இருக்கு. உங்களுக்கு வந்து டிவைன் எவ்வளவு தூரம் கைட் பண்ணாலும் இத வந்து ஒரு ஏதோ ஒரு டைம் பாஸ் ரீடிங் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு எத்தனை பேர் போறீங்க எனக்கு அது தெரியல. ஆனா உங்க வாழ்வியலை சரியான பாதையில கொண்டு போயிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு ஒரு செல்ஃப் டிசிப்ளினோட நீங்க வாழணும். ஓகேவா? தட்ஸ் இட். எனியோ இந்த ரீடிங் வந்து நிறைய தகவல்களை கொடுத்தாரு ஏஞ்சல். சூப்பரா ப்ரெடிக்ஷன் வந்திருக்கு. இந்த வரும் வாரம் நீங்க எப்படி ஒரு கேர்ஃபுல்லா இருக்கணும், உங்களுக்கு என்ன ஒரு நல்ல ஃபைனான்சியல் சப்போர்ட், சில மெயில் எனர்ஜிஸ்லாம் வருது, எப்படி நீங்க உங்க ஃபேமிலிக்கும் அதை வந்து டேக் கேர் பண்ணணும், எப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் கேர்ஃபுல்லா ஒரு இடத்துல, அதை வந்து எப்படி அந்த மாதிரி ஒரு அறிவு ஞானம் எல்லாம் கிடைக்குமா இந்த வரும் வாரத்துல? அந்த மாதிரி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுவீங்க அந்த சோர்ஸை வந்து. ஓகேவா? எனியோ நீங்க உங்களோட கார்டியன் ஏஞ்சல்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்கலாம். உங்க குலதெய்வம் இஷ்ட தெய்வம் கிட்ட நீங்க ஏன் எனக்கு இவ்வளவு காரிய தடை, சில பேருக்கு சொல்லணும்னு எனக்கு இன்ட்யூஷன் வருது சொல்லுங்களேன். உங்களோட அந்த ஏன் அந்த பர்டிகுலர் காடோட உங்களோட அந்த பிளஸ்ஸிங் இல்லை உங்களுக்கு. அதனால நீங்க இறை வழிபாடை நீங்க அதிகப்படுத்தணும். அதாவது குலதெய்வ வழிபாடு அப்படி இருக்குன்னா நீங்க உங்க குலதெய்வத்தை ப்ரே பண்ண ஆரம்பிங்க. அப்பதான் மற்ற தெய்வங்களோட அனுகிரகத்தை உங்களால வாங்க முடியும். அங்க குலதெய்வம் வருத்தப்பட்டு இருக்கு அப்படின்னா நீங்க எந்த பிளஸிங்கும் அட்ராக்ட் பண்ண முடியாது. இது ஒரு சிலருக்கு தோணுது. இந்த இந்த பர்டிகுலர் விஷயம் சில பேருக்கு வந்து நான் யாருக்கு சொல்றேன்னா, மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசி அல்லது லக்னத்துல இருக்கிறவங்களுக்கும், கன்னி, மகரம், ரிஷபத்துல இருக்கிறவங்களுக்கும் சொல்றேன். இந்த ராசி அல்லது லக்னம். ஓகேவா? எஸ். ஓகே. இந்த பைல் ரீடிங் இதோட போதும்னு வந்துருச்சு. இது 12 ராசிகள் அதுக்கான இது சொல்லியாச்சு. செல்லங்களுக்கு எந்த அளவுக்கு இது ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோட பிகினிங்லேயே சொல்லிட்டேன். இந்த வரும் வாரம் 2 நாட்கள் இனிஷியேஷன் தீட்சை இருக்கு. பௌர்ணமி அன்று அண்ட் அதுக்கு அடுத்த நாள் 6ஆம் தேதியும் இருக்கு, 5ஆம் தேதியும் இருக்கு. ஓகேவா? 2 நாளும் பவர்ஃபுல்லான நாள். அந்த 2 நாளுமே நான் வந்து உங்களுக்கு இனிஷியேஷன் பண்ணுவேன். கிளாஸ் இருக்கு. ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.